யாருமே எதிர்பார்க்காத விதமாக இப்போ சுந்தரவள்ளியை டைரக்டாகவே சூர்யா எதிர்த்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சூர்யா சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்குது. இதை தொடர்ந்து இன்றைக்கி 3 முடிச்சு சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூர்யா நந்தினி வீட்டை விட்டு போசுனதுனால நந்தினி கிளம்பியிருப்பாங்க. இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் சூர்யா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எதுக்காக வீட்டை விட்டு போகிற, அதெல்லாம் வேணாம், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. நந்தினி வந்து அவங்க மனசில் இருக்கிற எல்லா கோவத்தையுமே சூர்யா கிட்ட காட்டியிருப்பாங்க. அதாவது இது வரைக்கும் வந்து அவங்க கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே வந்து சொல்லி திட்டியிருப்பாங்க சூர்யாவை. இதனால மனசுடைஞ்ச சூர்யா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ரூமுக்கு ஓடி போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையையும் கிழிச்சுப்பாரு, பாட்டிலெல்லாம் அடிச்சு உடனே வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சோன்னு சூர்யாவை. அங்கே தான் வந்து நந்தினியை வந்து பார்க்க வருவாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவார் சூர்யாவும், எங்கள் அப்பா எது சொன்னாலும் நான் செஞ்சுருவேன், அதனால தான் நான் இதை போல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன் அப்படின்னா அருணாச்சலம் தான் வந்து எப்படியாவது நந்தினி வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யாட்ட சொன்னதாக வந்து நந்தினிக்கு தெரிஞ்சிடும். நந்தினி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்காக ஏன் நீங்கள் இதை போல் பண்ணுறீங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைக்கிழமை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியும் சூர்யாவிட்ட நார்மலாக எப்போதும் போல் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சூர்யா, நந்தினி, அருணாச்சலம் இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அர்ச்சனாவும் வந்துடுறாங்க. அர்ச்சனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எப்படி இருந்தாலும் வந்து சூர்யா வந்து உன் பக்கம் இழுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து சூர்யா எனக்கு தான், அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிறப்ப திட்டுறாங்க. இதனால நந்தினிக்கு தெரிய வருது அர்ச்சனாவோட உண்மையான முகம். ஸோ இதுக்காக தான் வந்து அர்ச்சனா அம்மா இவ்வளோ வேலையும் பழக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நந்தினியை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வந்தது அப்படின்னா நந்தினியும் ஒரு வழி பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் நந்தினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூர்யா கிட்ட நீ வந்து அவளுக்காக எதுவும் பண்ணலையே, அவளாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் ஒரு ஆள் இல்லை, அவள் என்னோட ஆளே அப்படிங்கிற போல சூர்யாவும் ரொம்பவே பேசியிருக்காரு. இதனால சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து திரும்பவும் போர்க்களம் ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு தான் சொன்னோம். சுந்தரவள்ளி மாதவ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து தேவையில்லாம தான் வேலை பார்த்துட்ட, அதாவது தாலியை கட்டி கேட்டிருக்க, அதனால தான் வந்து இவ தங்கிட்டா, நீ கேட்காம இருந்தீன்னா அவள் பட்டுக்கு போயிருப்பா அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. மாதவி வந்து அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக சூர்யாவும் வந்துடுறாரு. வந்தோன்னே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூஜை அறை வரைக்கும் ஒரு செருப்பு வருது அப்படின்னா அது சாமியோட செருப்பாக மட்டும்தான் இருக்கும், அப்படி பார்த்தா வந்து என் நந்தினி வந்து அவள் சாமி செருப்பாக மாற்றி நான் காட்டுறேன், நீங்கள் வந்து அவளை எவ்வளோ தூரம் வெறுக்கிறீங்களோ நான் அவ்வளோ தூரம் அவன் மேலே பாசமாக இருக்கேன், கண்டிப்பாக வந்து இவ தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற போல டேரெக்டாகவே வந்து சுந்தரவள்ளிகிட்ட சவால் விடுறாரு சூர்யா. இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைகளும் அமையும். கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து சுந்தரவள்ளிகிட்ட டேரெக்டாக எதிர்த்து நிற்பார். அது மட்டும் இல்லாமல் சுந்தரவள்ளியும் வந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற அவ்வளோ தான் இருக்கும். சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் ஒரு நல்ல லவ் பாண்டிங் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற போல தான் கதைகளும் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.